பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வந்து வை மீ அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். வை மீ இந்த வார்த்தை வந்து அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை வாட்டி இந்த வார்த்தையை நம்ம கேட்டிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம், யார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்கோம், யார்கிட்ட இந்த வார்த்தையை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்களேன். வை மீ அப்படின்ற வார்த்தைய when do we question? எந்த சூழ்நிலையில எப்போ நம்ம வந்து இந்த வை மீ அப்படின்றத நமக்கு யூஸ் பண்றோம், நம்ம கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே, ஏன் என்னை தெரிந்து கொண்டது ஒரு பக்கத்துல, இன்னொரு சைட்ல ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த இதை அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்ம வை மீ அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். ஸோ ஒரு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்ட போது, அதாவது இந்த என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை தெரிந்து கொள்ளும் பொழுது நான் வந்து நினைச்சது உண்டு, வை அப்படின்னு சொல்லி. ஏன்னா எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்காங்க, யார் யாரோ இருக்காங்க, என்னை விட நிறைய படிச்சவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவரே உமக்காக எதுக்கு நீங்க என்ன தேர்ந்தெடுத்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை நான் கேட்ட நாட்கள் உண்டு. ஆண்டவர்கிட்ட அதை நான் கேட்ட நாட்கள் உண்டு. சோ அந்த வை மீ அப்படின்னு நான் கேட்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆண்டவரே ரொம்ப என்ன என்ன நீங்க எடுத்திருக்கீங்களான்ற ஒண்ணும் தெரியாத என்ன நீங்க வந்து சூஸ் பண்ணிருக்கீங்களே ஆண்டவரேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கேட்ட நாட்கள் உண்டு. ஆனா அந்த பாதையில அதே சந்தோஷத்தோடு நான் ஆண்டரோடு கூட வரும் பொழுது நான் இன்னொரு இடத்துல நான் கேட்ட கேள்வி வந்து வை மீ. அந்த பாடுகள் எனக்கு வரும் பொழுது ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த கேள்வியை கேட்ட நாட்கள் உண்டு. சோ நம்மள இருக்கிறவங்களும் நிறைய நேரங்கள்ல நம்ம கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட கேட்டிருக்கோம். ஆண்டவரே நீங்க என்ன எதுக்கு தேர்ந்தெடுத்தீங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் இருக்கும்போது நீங்க என்ன தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஆனா சில நேரங்கள்ல அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட், அந்த சோதனைகள், இந்த சஃபரிங்ஸ் நம்மளுக்கு வரும் பொழுது ஏன் ஆண்டவரே என்ன மட்டும் தெரிந்து கொண்டீங்க, உலகத்துல எல்லாருமே நல்லா இருக்காங்களே, ஏன் ஆண்டவரே நான் மட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஏன் ஆண்டவரே வை மீ அப்படின்ற கேள்விய நம்ம கேட்டிருக்கோம். சோ இந்த வை மீ அப்படின்ற தலைப்புல நம்ம இன்னும் கொஞ்சம் தியானிக்கலாம். சோ வேதத்தின்படி யார் யார் வை மீ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ முதலாவது நம்ம பார்த்தா மோசே. மோசே வந்து என்னாகமம் 11:11 he asked the Lord, why have you brought this trouble on your servant? ஏன் எனக்கு இந்த ட்ரபிள நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி கேட்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வர்றாரு. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல அவங்க வந்து ஒரு இடமா கானான் தேசம் சுதந்திரத்துக்கு கொள்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ஜேர்னி போயிட்டே இருக்கு. சில இடங்கள்ல அவங்க வந்து ஸ்டே பண்றாங்க, சில இடங்கள்ல அவங்க கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு உணவு வேணுமா இருந்துச்சு. அந்த டைம்ல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பரலோகத்தின் உணவாகிய மன்னாவை கொடுத்து அவங்களுக்கு போஷிக்கிறாரு. அந்த மன்னா அவ்வளோ டேஸ்டா இருந்ததுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த மன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அந்த கொரியாண்டர் சீட் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி, தேனிட்ட அப்பம் போல இருந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த மன்னாவ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தாரு. ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க எகிப்துல இருந்த வாழ்க்கையை, அவங்க அங்க எகிப்துல சாப்பிட்டத அவங்க ஞாபகப்படுத்திக்கிட்டாங்க. நாங்க மீன் சாப்பிட்டோம், நாங்க வெங்காயம் சாப்பிட்டோம், நாங்க கியூக்கம்பர் சாப்பிட்டோம், இதெல்லாம் நாங்க சாப்பிட்டோமே, ஆனா எங்களுக்கு இப்ப ஒண்ணுமே இல்லையே, இந்த மன்னா மட்டும் தானா அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, they are crying. அவங்க வந்து மோசேக்கு விரோதமா கேக்குறாங்க, எங்களை இப்படி கொண்டு வந்து நீ பண்ணிட்டியே, நாங்க அங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மோசே டென்ட் முன்னாடி வந்து எல்லாரும் கத்துறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, they are complaining. அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அழுறாங்க. அப்ப மோசே ஆண்டவரை நோக்கி கேக்குறாரு, why have you brought this trouble on your servant? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ட்ரபிள கொடுத்தீங்கன்னு சொல்லி மோசே கேக்குறாரு. அதே போல இன்னொரு சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டேவிட் என்ன பண்ண, நம்மளுக்கு டேவிட பத்தி எல்லாருக்குமே தெரியும். சங்கீதம் 10:1 why lord do you stand far off? why do you hide yourself in times of trouble அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. ஏன் ஆண்டவரே எனக்கு கஷ்டம் வரும்போது நீங்க உங்களை ஹைட் பண்ணிக்கிறீங்க? சவுல், நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த கோலியாத்த தாவீது வீழ்த்திட்ட பிறகு சவுலுக்கு டேவிட் மேல பயங்கர கோவம், அவனை எப்படியாச்சும் கொன்றணும் அப்படின்னு சொல்லி சவுல் வந்து எத்தனைக்கிட்டே இருக்காரு. சவுல் தாவீத வந்து துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் எங்கேயுமே இருக்க விட மாட்டேங்கிறாரு. அவரு துரத்திக்கிட்டே இருக்கிறாரு. தாவீதுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியாத ஒரு சூழ்நிலை.
சோ தாவீது இந்த நேரத்துல கேக்குறாரு, எங்கேயுமே என்னால இருக்க முடியலையே, வை அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி அவர் கேக்குறாரு, வை லார்ட் டு யூ ஸ்டாண்ட் ஃபார் ஆஃப், வை டு யூ ஹைட் யுவர் செல்ஃப் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள் அப்படின்னு சொல்லி தாவீது கேக்குறாரு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யோபு. யோபு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். வேதத்தின்படி அவர் வந்து சோதனையை சகித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம், பொறுமையோடு சகித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த யோபு ஒரு கேள்வி கேட்கிறாரு, why have you made me your target, have I become a burden to you அப்படின்னு சொல்லி யோபு கேட்கிறாரு. யோபுக்கு நம்மளுக்கு தெரியும், யோபுக்கு அவருடைய பிள்ளைங்க இறந்து போறாங்க, அவர்கிட்ட இருக்கிற எல்லா ஆடு மாடு எல்லாமே அவரை விட்டு போகுது, அவருக்கு உடம்பெல்லாம் பாயில்ஸ் வருது, வைஃப் விட்டு போயிட்டாங்க, யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனாலும் அவருக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த அளவு கன்சோல் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அவரு எந்த அளவு கஷ்டப்படுத்தினாங்க. why have you made me your target, அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஏன் ஆண்டவரே நீங்க என்ன டார்கெட்டா வச்சிருக்கீங்க, have I become a burden to you, நான் உங்களுக்கு ஒரு burden ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி யோபு கேட்கிறாரு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜீசஸ். காட் வந்து ஜீசஸை நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தாங்க. சோ அவங்களும் ஜீசஸும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய சஃபரிங்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காங்க ஜீசஸ். அந்த சிலுவைக்கு முன்பதாக ஏசப்பாக்கு நடந்த அந்த பாடுகள், அந்த தலையில வச்ச முள்கிரீடம், ஜனங்கள் அவங்கள பேசினது எல்லாமே, அந்த கைகள் கால்கள் ஆணிகளா கடவப்பட்டது, அந்த சிலுவை மரத்துல தொங்குனது, மை காட் மை காட் why have you forsaken me, ஏன் ஆண்டவரே என்ன நீங்க forsake பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஜீசஸ் கேக்குறாங்க. சோ இந்த 4 நபர், மோசே மோசே வந்து அவங்க ஒரு விதமான சிச்சுவேஷன்ல கேக்குறாங்க, டேவிட் வந்து அவங்க ஒரு டிஃபரெண்ட் சிச்சுவேஷன்ல இந்த கேள்வியை கேக்குறாங்க, யோபு அதுவும் ஒரு டிஃபரெண்டான சிச்சுவேஷன், ஜீசஸும் ஒரு டிஃபரெண்டான சிச்சுவேஷன்ல கேக்குறாங்க. டிஃபரெண்டான சிச்சுவேஷன் எல்லாமே டிஃபரெண்ட், இவங்க யாருக்குமே எதுலயுமே ரிலேட் ஆகாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகள். சோ இந்த பாடுகள்ல அவங்க கேக்குறாங்க, why me God, ஏன் இந்த காரியத்தை எனக்கு நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடுகள் எல்லாமே நம்மளுக்கும் இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கை அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த உபத்திரவம் ஏன் நம்ம லைஃப்ல வருது, என்ன பேசிஸ்ல நம்மளுக்கு அது வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். on what basis a person undergoes suffering. சோ அதுக்கு முதலாவது வசனம் சங்கீதம் 34:19 வாசிக்கிறோம், the righteous person may have many troubles but the Lord delivers him from them all. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் என்ன பண்றாராம், அவனை எல்லாத்துல இருந்தும் விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். சோ என்னென்ன பேசிஸ்ல வரும், முதலாவது பேசிஸ் பாத்துக்கோங்க, the righteous person may have troubles. நீதிமானுக்கு ட்ரபிள்ஸ் வரும், நீதிமானுக்கு சஃபரிங்ஸ் வரும், ஆனா தேவன் என்ன பண்ணுவாரு, அவனை டெலிவர் பண்ணுவாருன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்த இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா there will be suffering and pain for all those who do evil, for the Jews first and also for the Gentiles. யாரு பாவம் செய்கிறவங்களுக்கும் சஃபரிங் இருக்கும். சோ முதலாவது நம்ம பார்த்தோம் யாருக்கு சஃபரிங் இருக்கும், ரைச்சியஸ் பர்சனுக்கு சஃபரிங் இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்த்தோம் பாவம் செய்கிறவர்களுக்கும் சஃபரிங்ஸ் இருக்கும். சோ இது ரெண்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஆண்டவரே நான் எந்த கேட்டகரியில இருக்கேன், எனக்கு இந்த சஃபரிங்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கணும். இது திஸ் ஆர் திஸ். நான் வந்து நீதிமானுக்கு வரக்கூடிய அந்த சஃபரிங்ஸை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேனா, இல்ல நான் செய்த ஏதோ ஒரு பாவத்துக்காக இந்த சஃபரிங்ஸை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனா. ஆனா நல்லா நம்ம ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா நீதிமானுக்கு வரும் சஃபரிங்ஸ்ல வந்து there is a reward, ஒரு நல்ல ரிவார்டு ஒண்ணு இருக்கு. ஆனா துன்மார்க்கருக்கு வர்ற சஃபரிங்ஸ்ல வந்து அவங்களுக்கு அழிவு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த அடுத்த வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா 1 பேதுரு 3:17 வாசிக்கிறோம், for it is better if it is God's will to suffer. ஆண்டவருடைய சித்தமா இருந்து நம்ம சஃபர் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பேதுருல தீமை செய்து பாட அனுபவித்தலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். எது மேன்மையா இருக்கும், தேவனுக்காக நன்மை செய்து பாட அனுபவிக்கிறதா மேன்மையா இருக்கும். நம்ம ரெண்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ரைச்சியஸ்க்கு ட்ரபிள்ஸ் இருக்கும், ரெண்டாவது நம்ம பார்த்தோம் துன்மார்க்கருக்கு ட்ரபிள்ஸ் இருக்கும், சஃபரிங்ஸ் இருக்கும்.
இந்த 3வது நம்ம பாக்குறோம், எது நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தா, நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். Good than for doing evil, it is better. காட் வில்லோட நம்ம அந்த சஃபரிங்ஸ அனுபவிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்க வேண்டிய காரியம், நம்மளுக்கு சோதனைகளை நம்ம கடந்து போகும்போது ஆண்டவர்கிட்ட நம்ம சோதித்து அறிய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே இந்த சஃபரிங் என்னுடைய லைஃப்ல எதுக்கு வந்தது? முதலாவது நம்ம என்ன கேட்கணும், ஆண்டவரே இது ஒருவேளை என்னோட பாவமா இருக்குமான்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். 2வது நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் நீதிமானா இருக்கிறபடியால் ஆண்டவர் எனக்கு இந்த சஃபரிங்ஸ் அனுமதிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். சோ இது 2யும் நம்மள சோதித்து அறிந்து பார்க்கணும் நம்ம. சோ எதுல போயிட்டு இருக்கோம்? ஒருவேளை நம்ம சின்னால இந்த சஃபரிங் அப்படின்னா we have to correct it. ஏன்னா நான் அப்பவே சொன்னேன், இந்த சின்னால படுகிற சஃபரிங் அழிவை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த ரைச்சியஸ் மேன், காட் கொடுக்குற அந்த சஃபரிங், காடோட வில்ல கொடுக்குற அந்த சஃபரிங் இட் ஹாஸ் a ஸ்பெஷல் ரிவார்ட். சோ நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். எதுல why the suffering for me அப்படின்னு சொல்லி நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன் ஆண்டவர் இந்த சஃபரிங் என் லைஃப்ல அனுமதிக்கிறாரு? why God allows suffering to the righteous. இன்னைக்கு நம்ம எல்லாம் சொல்லலாம், நம்ம எல்லாரும் பிலீவர்ஸ், நம்ம தைரியமா சொல்லலாம், I am a righteous person. நம்ம எல்லாரும் தைரியமா சொல்லலாம். என்ன ஆண்டு தெரிந்து கொண்டாரு, இந்த YRPல என்னையும் ஒருத்தனா தேர்ந்து கொண்டாரு. அவருக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். தேவனுடைய ராஜ்ய கட்டுமான பணியில என்னையும் ஒரு கருவியா வச்சிருக்காரு. அந்த ஜீசஸ்க்காக தான் நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ என்னோட லைஃப்ல சஃபரிங் வருது அப்படின்னா தைரியமா நம்ம சொல்லலாம், if we are righteous, நம்ம தைரியமா சொல்லலாம், it is a suffering for the righteous அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீதிமானுக்கு ஏற்ற சஃபரிங் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா சொல்லலாம். இதுலயும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம இடறி விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுலயும் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அந்த நீதிமானையும் அந்த தவறுல இருந்து தூக்கிட்டு வர்றதுக்கு சஃபரிங்ஸ் இருக்கு. சோ நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை நம்ம தவறலாம், ஏன்னா நம்மலாம் மனுஷங்க தான், மாம்சம் தான், பிளஷ். என்னைக்குனாலும் பிளஷ்ல நம்ம ஏதாவது செய்ய முடியும். பிசாசுக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்துட்டோம்னா போதும், நம்மள அழகா நமக்குள்ள உட்காந்து ஏதாச்சும் ஒரு வகையில நம்மள என்ன பண்ணுவோம், பாவம் செய்ய வச்சிருவான். நம்ம நினைக்கலாம், இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா பிசாசுக்கு போதும் சின்ன கேப், அவன் மத்தவங்களை புறஜாதியரை பாக்குறதை விட நம்மளதான் அவன் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். சோ ஒரு சின்ன பாவம், மேபி ஆண்டவர் அதுல இருந்து நம்மளை திருத்துறதுக்காக, அதுல இருந்து நம்மளை கொண்டு வர்றதுக்காக சஃபரிங்ஸ் அனுமதிச்சிருக்கலாம். சோ ரைச்சியஸ் பீப்புளும் நம்ம சில நேரங்கள்ல பாவம் செய்வோம், நம்மள அறியாம பாவம் செய்வோம். சோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதான் why does God allow suffering to the righteous? James 1, 2 and 3ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, consider it pure joy, my brothers and sisters, when you face trials of this kind, because you know that the testing of your faith produces perseverance. ஏன் ஆண்டவர் நம்மள சோதிக்கிறார் அப்படின்னா, முதலாவது நம்மளுடைய faith-ஐ டெஸ்ட் பண்றதுக்காக. நம்ம கொஞ்சம் நம்மள யோசித்து பார்ப்போம். ஒரு சோதனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்னோட வாழ்க்கையில நீங்க கேட்டீங்க அப்படின்னா, மேபி ஆஃப்டர் திஸ் கிளஸ்டர், இந்த YRPக்கு அதுக்கப்புறம் என் லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன், ஐ ஹேவ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் மை லைஃப். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன கேட்டீங்க அப்படின்னா, அந்த சோதனை எனக்கு வரும்போது, அந்த சஃபரிங் எனக்கு வரும்போது இமீடியட்டா நான் ஓகே, நான் என்ன அனலைஸ் பண்ணது கிடையாது. இமீடியட்டா ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சஃபரிங் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்ட நாட்கள் உண்டு. அதே போல அந்த சஃபரிங்ஸ் கடந்து வரும் பொழுது முறுமுறுத்த ஆண்டவரை, ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் இப்படி பண்றீங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்களே, ஏன் ஆண்டவர் என்ன மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேத்தை நான் என்ன பண்ணேன், விட்டுட்டேன். அவ்வளவுதான் ஆண்டவரே, என் லைஃப் இன்மா அவ்வளவுதான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்லை, நீங்க என்ன கை விட்டுட்டீங்க, இப்படி எல்லாம் சொல்லி புலம்புன நாட்கள் உண்டு. ஆனா ஆஃப்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த சஃபரிங்ஸ்ல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சோ டெஸ்டிங் ஆஃப் யுவர் ஃபேத், நம்ம பேஷண்டா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி தேவன் நம்மள டெஸ்ட் பண்றாரு. சோ முதலாவது எதுக்கு இந்த சஃபரிங் அப்படின்னா, he tests us, நம்ம ஃபேத்தை டெஸ்ட் பண்றாங்க. 2வது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எபிரேயர் 12:5ல பாக்குறோம், because the Lord disciplines the one he loves. அவர் யார ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்களை என்ன பண்றாரா, டிசிப்ளின் பண்றாரா. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எனக்கு நிறைய சஃபரிங்ஸ் வருது அப்படின்னா அவர் நம்மள ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படணும். ஆண்டவரே நீங்க எனக்கு இவ்ளோ சஃபரிங்ஸ் வந்துகிட்டே இருக்குதா, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பிகாஸ் யூ லவ் மீ மோர் தென் எனிபடி அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமா சொல்லணும்.
he loves. யார லவ் பண்றாரோ, காட் யார்கிட்ட அன்பா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு அவங்கள டிசிப்ளின் கொண்டு வர்றதுக்காக தேவன் இந்த சஃபரிங்ஸ் அனுமதிக்கிறார். சோ நம்மள டிசிப்ளின் பண்றாங்க. ஒரு கரெக்டான ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நமக்குள்ள கொண்டு வர்றாங்க. இதுதான் ப்ராப்பரா இருக்கணும், உன் லைஃப் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா நம்மள என்ன பண்றாங்க, மோல்டு பண்ணி கொண்டு வர்றாங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரோமன்ஸ் 5:3 and 4ல நம்ம பார்க்கிறோம், not only so but we also glory in our sufferings because we know that suffering produces perseverance character and character hope. நீடிய பொறுமை அது நம்ம கேரக்டரை பில்ட் பண்ணுது, ஒரு நம்பிக்கையை பில்ட் பண்ணுது, தேவனோட மேல ஒரு நம்பிக்கையை பில்ட் பண்ணுது. நம்மளை குறிச்சு நமக்கே ஒரு நம்பிக்கை, எஸ் என்னால முடியும், காட் இருக்காங்க, ஐ கேன் டூ இட் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் நமக்குள்ள உருவாக்குது. நம்ம யோசித்து பார்க்கலாம், இந்த டிசிப்ளின் நம்மள வந்து ஒரு கரெக்டான ஒரு வழிக்கு நம்மள கொண்டு போகுது இந்த சஃபரிங்ஸ். நம்ம ஒரு களிமண் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே களிமண்ணாகி என்ன, நம்ம நிறைய பாட்டு வேற அந்த பாட்டு பாடுவோம், குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்ன பண்ணுங்க உருவாக்குங்கன்னு சொல்லி நம்ம பாடுறோம். அந்த களிமண்ணை அதை நல்லா மிதிக்கணும், ஆகணும் அப்படின்னா அதை நல்லா மிதிக்கணும், நல்லா புடமிடப்படணும். அப்பதான் அது என்ன ஆகும், ஒரு அழகான ஒரு பாட்டா அது வர முடியும். சோ இன்னைக்கு இந்த சஃபரிங்ஸ்ல ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லா சைட்ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு சஃபரிங்ஸ் இருந்தாலும் he is making us learn something out of it. நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்துறதுக்கு அந்த சஃபரிங்ஸ் வழியா நம்மளை கொண்டு போறாங்க. சோ இப்ப நம்ம பார்த்தோம், disciplines our life. அது நம்ம லைஃப் டிசிப்ளின் பண்ணுது. பர்சிவரன்ஸ், கேரக்டர், ஹோப் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்மள பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன், there are nobody to love me, there are nobody to hate me அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் வந்து என்ன சஃபரிங்ல கொண்டு போக முடியுமா அப்படின்னு யோசிப்பேன். நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் நம்மள ஒருத்தர் நிந்திக்கும் பொழுதுதான், நம்மள ஒருத்தர் தப்பா பேசும் பொழுதுதான், ஐயோ என்னை பத்தி தப்பா பேசுறாங்களே, நான் அப்படி இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். டெவலப்ஸ், இது வந்து நம்மள டெவலப் பண்ணும், அந்த கேரக்டரை நம்ம கிட்ட கொண்டு வரோம், நம்மள டெவலப் பண்ணோம். மத்தேயு 5:44 வாசிக்கிறோம், பட் ஐ டெல் யூ லவ் யுவர் எனிமீஸ் and pray for those who persecute you. நம்ம யோசித்து பாருங்க, நம்மளுடைய எனிமீஸை நம்மள நேசிக்க முடியுதா, அவங்கள நம்மளால மன்னிக்க முடியுதா? அதுக்குதான் இந்த சஃபரிங்ஸ். யோசித்து பாருங்க, ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சஃபரிங் வந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே நான் யாரையாச்சும் மன்னிக்கலையா, நான் யாரையாச்சும் என்னுடைய எனிமீஸை நான் நேசிக்கலையா? சோ இந்த இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் நமக்குள்ள வரணும். ஆண்டவரை போல அந்த கேரக்டர் நம்ம வரணும் அப்படின்னா, அந்த ஜீசஸை போல நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட சஃபரிங்ஸ் நமக்கு வேணும். அந்த கேரக்டர், அந்த டிசிப்ளின் ஆண்டவர் நமக்குள்ள கொண்டு வரணும்னா, நம்மள நிந்திக்கிறதுக்கு வேணும் ஆட்கள், நம்ம மேல வெறுப்ப காட்டுறதுக்கு ஆட்கள் வேணும், நம்மள குறையா பேசுறதுக்கு ஆட்கள் வேணும். சோ இவங்களெல்லாம் ஆண்டவர் நம்மளுக்கு முன்னாடி கொண்டு வந்து அதன் வழியா நம்மள என்ன பண்றாரு, டிசிப்ளின் பண்றாரு. சோ விட்டு கொடுக்கணும், ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து, ஆண்டவரே யூ ஆர் கோயிங் டு மோல்ட் மீ, நீங்க என்னவோ என்ன வச்சு பண்ண போறீங்க, என்ன ஏதோ ஒண்ணு கற்றுக் கொடுக்க போறீங்க, சோ என்ன நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த சஃபரிங்ஸ்ல நம்ம ஆண்டவர் நம்மள விட்டு கொடுக்கணும். why God allows suffering? இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சஃபரிங்ஸ அலோவ் பண்றாரு. இது மாத்திரம் அல்ல, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. சஃபரிங்ஸ்ன்றது ஒரே மாதிரி எல்லாருக்குமே வராது. போட்டிருக்கேன், God may allow sufferings in any stage of life. எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் நமக்கு சஃபரிங் வரும். அதே மாதிரி அந்த சஃபரிங் வந்து ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் அது மாறும். எனக்கு வந்த சஃபரிங்ஸே தான் உங்களுக்கும் வரும் அப்படின்றது கிடையாது. இல்ல எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்ததுதான் எனக்கும் வரும் அப்படின்றது கிடையாது. இல்ல இந்த வயசுலதான் எனக்கு சஃபரிங் வரும்ன்றது கிடையாது. இல்ல இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல தான் எனக்கு சஃபரிங் வரும்ன்றது கிடையாது. மேபி அந்த சஃபரிங்ல எனக்கு ஆண்டு வேற லெசன் கற்றுக் கொடுக்கலாம், மத்தவங்களுக்கு வேற லெசன்ஸ் கற்றுக் கொடுக்கலாம். So இந்த suffering it differs. ஒருவேளை நான் சின்ன வயசுல எனக்கு இந்த சஃபரிங் வரலாம், இல்ல என்னோட அடல்ட்ஹுட்ல வரலாம், என்னோட மிடில் ஏஜ்ல வரலாம். எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் சஃபரிங் வரும். இட் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஆண்டு என்ன காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ, எதுல நம்ம ஸ்திரப்படணும்னு நினைக்கிறாரோ, எதுல நம்மள வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாரோ, அந்த காரியங்களுக்கு ஏத்த விதமான சஃபரிங்ஸ் நம்மகிட்ட கொண்டு வருவாரு. எந்த காரியத்தை நம்ம விடணும்னு நினைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி சஃபரிங்ஸ் நம்ம லைஃப்ல கொண்டு வருவாங்க. சோ டிஃபரண்ட் சிச்சுவேஷன், டிஃபரண்ட் லெசன், இட் மே டிஃபர் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அது எந்த ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃபா கூட இருக்கலாம்.
சோ சஃபரிங் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, யோபுவின் வாழ்க்கையில யோபுவோட சரித்திரத்தை வச்சு அவரோட சஃபரிங்ஸ்ல அவர் என்னென்ன பண்ணாரு, இது நம்ம லைஃப்க்கு நம்ம எப்படி எடுத்துக்கலாம். நான் இப்பவும் சொல்றேன், யோபு இது வந்து இட் இஸ் டிஃபரெண்ட். இதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் வரும்ன்றதை நம்ம சொல்லவே முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். யோபுவோட லைஃப்ல என்ன நடந்தது, அவரு எப்படி அந்த சஃபரிங்ஸ மேற்கொண்டாரு, நம்ம என்ன அதுல இருந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த யோபு புக் படிக்கும்போது எல்லாம் டீடைல்டா இருக்கும். என்ன நடந்துச்சோ அது அப்படியே இருக்கும். சோ நம்மளுக்கு என்னென்ன டவுட்ஸ், சஃபரிங்ஸ்ல டவுட்ஸ் இருக்கா, இது வந்து கிளாரிஃபை பண்ணும். அந்த அளவுக்கு இந்த யோபு புக்ல டீடைல்டா மென்ஷன் ஆயிருக்கும். சோ இன்னைக்கு நம்ம யோபுவோட வாழ்க்கையை வச்சு நம்ம சஃபரிங்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். லெசன்ஸ் we learn from Job's life. சோ முதலாவது லெசன் என்ன அப்படின்னா, God test Job. ஆண்டவர் யோபுவை என்ன பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு. நம்ம எல்லாருக்குமே யோபுவோட சரித்திரம் நமக்கு தெரியும். என்ன ஆகுது அப்படின்னா, யோபு வந்து he was a good man. ஆண்டவருடைய பார்வைக்கு நல்ல மனுஷனா இருந்தாரு. ஆண்டவர் வந்து அந்த யோபு 1:8 வாசிக்கிறோம். Then the Lord said to Satan, have you considered my servant Job? There is no one on earthல வந்து இவர மாதிரி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி God சர்டிபிகேட் கொடுக்கறாங்க யோபுக்கு. He is blameless. அவன் நீதிமானா இருக்கிறான். தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். அவன்கிட்ட எந்த ஒரு தப்பான குணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி தேவன் சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. இந்த சர்டிபிகேட் யார்கிட்ட கொடுக்கிறாரு அப்படின்னா, சாத்தான் கிட்ட கொடுக்கிறாரு. நான் இதை படிக்கும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், என்ன குறிச்சு ஆண்டவர் என்ன சர்டிபிகேட் கொடுப்பாரு? சாத்தான்ட்ட ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அவன் ஏன் பையன், நீ என்ன பண்ணாலும் அவன் ஒண்ணும் பண்ணாம அவன் வந்து என்னை விட்டு போக மாட்டான். அவர் எவ்வளவு சந்தோஷமா கொடுத்திருப்பார்ல. நான் அதை படிக்கும்போது சாத்தான் வந்து உலகத்தெல்லாம் சுற்றிட்டு வராரு. அப்ப யோபுவை நீ பாத்தியான்னு பர்பஸா காட் கேக்குறாங்க அங்க. அப்போ எவ்வளவு ஒரு நல்ல மனுஷனா இருந்திருப்பாரு யோபு. There is no one on earth like him. நம்மள குறித்து ஆண்டவர் எனக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கிறாரா? ஜெனிஃபரை போல யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கிறாரா? நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த சர்டிபிகேட் காட்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்றோம். ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். பட் நம்மளால முடியும், நம்மளால முடியும். சோ யோபுவ ஆண்டவர் சொல்றாரு, நோ ஒன் ஆன் எர்த் இஸ் லைக் ஹிம். அவன் ரொம்ப பிளேம்லெஸ்ஸா இருக்கிறான், அப்ரைட்டா இருக்கான்னு சொல்லி சேட்டனோட அட்டென்ஷன் இங்க கொண்டு வராரு. ஓகே, சோ இதுல வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, யோபுவோட ஃபேத்தை டெஸ்ட் பண்ணணும். யோபுவை நான் டெஸ்ட் பண்ணணும். அவன் என் மேல நம்பிக்கையா இருப்பானா, என் மேல விசுவாசமா இருப்பானா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோட தான் இந்த காரியம் எல்லாம் அங்க நடக்குது. அப்போ ஒரு முதலாவது சொல்றாரு. அப்போ சாத்தான் சொல்றாரு, சாத்தான் வந்து சொல்றான், அவனுக்கு தான் நீங்க எல்லாமே கொடுத்திருக்கீங்க, இந்த உலகத்துல எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருக்கீங்க, அவனுக்கு வேடி அடைத்து நீங்க பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க, அப்புறம் அவன் நல்லவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்றான். காட் சொல்றாங்க, ஓகே. அப்புறம் சாத்தான் சொல்றான், நீங்க அதெல்லாம் எடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். சோ காட் கிவ்ஸ் பெர்மிஷன் டு சேட்டன். குடுக்குறாங்க. ஓகே ஃபைன், நீ எல்லாம் பண்ணு, ஆனா அவன் உயிர்ல நீ கைய வைக்க கூடாது, அவன் மேல நீ கைய வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி காட் சொல்றாங்க. சோ அந்த நேரம் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சால்டியன்ஸ் வந்து என்ன பண்றாங்க, அந்த கேமல் கிரேஸ் ஆயிட்டு இருந்த இடத்த ரேட் பண்ணி அவனோட கேட்டில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிடுறாங்க. சோ அந்த நியூஸ் வருது. அந்த நியூஸ் வந்து கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொரு சர்வெண்ட் வந்து சொல்றான், உங்களோட பிள்ளைங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஒரு பெரிய விண்ட் வந்து அந்த வீட்டையே கொலாப்ஸ் பண்ணிடுச்சு, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வேதனைய யோபு கேக்குறாரு. இந்த கஷ்டங்கள், இந்த சம்பவங்கள் எல்லாம் யோபு கேக்குறாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யோபு 1:20-22 நம்ம வாசிக்கிறோம். At this Job got up and tore his robe and shaved his head, then he fell to the ground in worship. அவர் யாரையுமே பார்க்கல, பக்கத்துல இருக்கவனை பிடிச்சு ஏன் 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 எதுக்கு எதுவுமே கேட்கல. இமீடியட்டா அவர் என்ன பண்றாரு, வர்ஷிப் பண்றாரு. அவர் he tore his clothes. God, he fell onto the ground in worship. அவர் சொல்றாரு, naked I came from my mother's womb and naked I will depart. The Lord gave me, the Lord gave and the Lord has taken away. May the name of the Lord be praised. அவர் தந்தார், அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா சொல்றாரு. அவர் அந்த இடத்துல எங்கேயுமே வந்து ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு இது பண்ணீங்கன்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை. இன்னும் அடுத்த வசனம் பாருங்க. In all this Job did not sin by charging God with wrongdoing. அவர் கிரட்ஜ் ஆண்டவர் மேல கிரட்ஜ் வச்சுக்கல, அவர் புலம்பல, கிரம்பிள் பண்ணல, அவர் எதுவுமே பண்ணல.
the Lord gave me and the Lord has taken. அவர் தான் கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி அழகா சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாரு. May the name of the Lord be praised அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? யோபுவை போல நம்மளால ஆண்டவரை பிரைஸ் பண்ண முடியுமா? ஆண்டவரே இது நீங்க தான், இது நீங்க பண்ணீங்க, பரவாயில்ல ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க, நீங்க எடுத்துக்கோங்க ஆண்டவரே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோமா ஆண்டவர்கிட்ட? The last, the 22nd verse, in all this, Job did not sin by charging God with wrongdoings. அவன் எதுவுமே பண்ணல, ஆண்டவர் தான் பார்த்தாரு. சோ அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல he passed. அடுத்து ரெண்டாவது டெஸ்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ரெண்டாவது திருப்பி சாத்தான்ட்ட ஆண்டவர் பேசுறாரு. பாத்தியா யோபு, பாத்தியா எப்படி இருக்கான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அப்ப திருப்பி சாத்தான் என்ன சொல்றான் தெரியுமா? நீங்க இத மட்டும் தான் பண்ணீங்க, ஆனா அவன் ஃபிளஷ், அவன் உடம்புல நான் கைய வச்சேன் அப்படின்னா அவன் வந்து விட்டுருவான், உங்க மேல இருக்க நம்பிக்கைய இழந்துருவான், அவன் விட்டுருவான் அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து சொல்றாரு. அப்போ காட் சொல்றாங்க, ஓகே ஃபைன், நீ அதையும் பண்ணலாம், ஆனா அவன் உயிர் மேல மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது, கை வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன உடனேயே சாத்தான் போய் என்ன பண்றாங்க, யோபுக்கு உடம்பு ஃபுல்லா சோர்ஸ், உடம்பு ஃபுல்லா அவருக்கு வந்து பொக்களம் பொக்களமா கட்டி, அவர் உடனே என்ன பண்றாரு, ஒரு ஓட்டை எடுத்து சொறிறாரு. அந்த அளவுக்கு ஒரு நோய் அவருக்கு வந்துருச்சு. யோசித்து பாருங்க, அந்த உடம்பெல்லாம் பாயில்ஸா இருக்கும். அது சொரிய சொரிய நம்மளுக்கு ஒரு சின்ன பாயில் வந்தாவே அதை நம்ம இது பண்ணிக்கிட்டே இருப்போம், ஸ்கிராச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அவருக்கு யோபுக்கு ஃபுல்லா பாயில்ஸ், உடம்பு ஃபுல்லா ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் அவருக்கு என்ன அப்படின்னா அந்த பாயில்ஸ், அந்த சோர்ஸ் வந்துச்சு. அவர் என்ன பண்றாரு, அந்த ஓடை எடுத்து சொறிறாரு. இத பார்த்த யோபுவோட வைஃப், அவங்க வந்து என்ன சொல்றாங்க, யோபு 2:9-10 பாக்குறோம். his wife said to him, are you still maintaining your integrity? ஆண்டவரை தூஷித்து உன் உயிரை விடு அப்படின்னு சொல்றாரு. curse God and die. அதுதான் யோபு வைஃப் வந்து சொல்றாங்க. அதுக்கு யோபு என்ன ரிப்ளை பண்றாரு அப்படின்னா, you are talking like a foolish woman. நீ பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. ஆண்டவர்ட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டேன்னா இந்த ட்ரபிள் வரும்போது நான் ஆண்டவரை வந்து கர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம சஃபரிங்ஸ்ல இப்படி சொல்லி இப்படி பேசுறோம்? இவ்வளவு ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட், இவ்வளவு பாசிட்டிவா பேசுறாரு. வைஃப் சொல்றாங்க வந்து க்ளோஸ் டு ஹிம். நம்ம ஃபேமிலியில இப்படி யாராச்சும் வந்து சொல்லும் போது நம்ம எதை கேட்கிறோம்? இல்ல இது ஆண்டவர் அனுமதிச்சதுதான், நான் ஆண்டருக்காக நிப்பேன்னு சொல்லி நம்ம சொல்றோமா? ஆமா, அவங்களோட பேச்சை கேட்டுட்டு ஆமா ஆமா ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, ஆண்டவரே நீங்கெல்லாம் ஆண்டவரே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுறோமா? எவ்வளவு அழகா அந்த ரிப்ளை பாருங்க. shall we accept good from God and not trouble? அவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவர்கிட்ட இருந்து அந்த ட்ரபிளை மட்டும் ஏன் எதுக்கு நான் வேண்டாம்னு சொல்லணும்? let me accept that also அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. திருப்பி அடுத்தது பாருங்க, in all this Job did not sin in what he said. இதுல எல்லாத்துலயும் யோபு வந்து பாவம் செய்யல, அவன் முறுமுறுக்கல, அவன் எதுவுமே சொல்லல, ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கேட்கல. சோ இந்த டெஸ்ட்லயும் யோபு பாஸ் ஆயிட்டாரு. சோ 2 டெஸ்ட்ல, காட் வச்ச 2 டெஸ்ட்லயும் யோபு பாஸ் ஆயிட்டாரு. எவ்வளவு பெரிய கஷ்டம் யோபுக்கு இருந்தாலும் அவர் ஆண்டரை விட்டு கொடுக்கல. அவர் மேல இருந்த நம்பிக்கைய, காட் மேல இருந்த நம்பிக்கைய அவர் விட்டு கொடுக்கல. he is there. எல்லா ட்ரபிளும் பரவாயில்ல, அவர் தந்த அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோபுவோட வாழ்க்கையில இருந்து நம்ம பாக்குறோம். நம்ம லைஃப்ல அதை அக்செப்ட் பண்றோமா? ஒரு சஃபரிங் எனக்கு வருது அப்படின்னா நான் அதை அக்செப்ட் பண்றேனா, இல்ல உடனே நான் வந்து என்னால முடியல அப்படின்ட்டு போறேனா? நான் என்ன மாதிரி அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறேன்? வாட் ரியாக்ஷன் ஐ கிவ் when I face my suffering? யோபு அதேதான் பாருங்க, he did not sin. அப்படின்றப்போ நம்ம என்னெல்லாம் வந்து தேவையில்லாத காரியங்கள் பண்ணுவோமோ அதெல்லாம் எதுவுமே யோபு பண்ணல. சோ முதலாவது ஆண்டவர் நம்மளை டெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரை டு அக்செப்ட் இட். அவர் என்ன டெஸ்ட் பண்றாரா, நாளைக்கு நான் அதை வந்து விடுவிச்சு கொண்டு வருவார் அப்படின்ற அந்த ஃபேத் காட் மேல நம்மளுக்கு இருக்கணும். ரெண்டாவதா நம்ம பார்க்க வேண்டியது, ட்ரஸ்ட் காட் அண்ட் ரிலை ஆன் காட்ஸ் மர்சி. ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணணும். எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணணும். அவருடைய கிருபையில நம்ம வந்து ரிலையா இருக்கணும். யோபு 19:25-27 நம்ம பாக்குறோம், I know that my redeemer lives and that in the end he will stand on the earth and after my skin has been destroyed yet in my flesh I will see God. இப்ப யோபுக்கு அந்த சோதனை இருக்கு, சோதனை வழியா, சஃபரிங்ஸ் வழியா போய்கிட்டு இருக்காங்க. அப்ப இத கேட்டு யார் வராங்க அப்படின்னா யோபுவோட 3 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. பில்தாத், எலிபாஸ், சோஹார், இவங்க 3 பேர் வராங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா 7 நாள் அவங்க பேசவே இல்லை, அமைதியா இருக்காங்க. ஆஃப்டர் த 7th டே அவங்க என்ன பண்றாங்க, யோபுவை கன்சோல் பண்றாங்க.
அவனுக்காக அவன் கூட சேர்ந்து அவங்களும் அழுறாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு அந்த பில்தாத் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்க 3 பேருமே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க எதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த சோதனை, இந்த சஃபரிங்ஸ் வந்து உனக்கு பிகாஸ் நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க. நீ ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்க. அதனால தான் உனக்கு இந்த சஃபரிங் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஹிஸ் ஃபிரெண்ட் ஃபோக்கஸஸ் ஆன் த தீம் தட் காட் பனிஷஸ் த விக்கெட். ஆண்டவர் வந்து சோதனைய வந்து விக்கெடுக்கு தான் குடுப்பாரு. துன்மார்க்கனுக்கு தான் குடுப்பாரு. நீ அதுதான் நீ என்னமோ பண்ணியிருக்க. அதனால தான் உனக்கு இந்த சஃபரிங் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிரெண்ட்ஸ் சொல்றாங்க. சோ இந்த நேரத்துல யோபு என்ன சொல்றாரு? யோபு 19, 25, 27ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐ நோ என்ன ஏன்னா என்னோட காட் வந்து ஹி லிவ்ஸ். அவர் இருக்கிறாரு. மை ரெடிமர் லிவ்ஸ். இந்த உலகமே எண்ட் ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு? ஆஃப்டர் மை ஸ்கின் ஹஸ் பீன் டெஸ்ட்ராய்ட். அவர் உடம்புல அந்த பாயில்ஸ் இருந்ததுல அந்த ஸ்கின் டெஸ்ட்ராய் ஆனாலும் என் ஃபிளஷோட கூட போய் நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் see God. இப்படி இருக்கு பாருங்க. அந்த ஸ்கின்னே போனாலும் அந்த ஃபிளஷோட நான் ஆண்டவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. சோ எவ்வளவு ஒரு ட்ரஸ்ட் காட் மேல. அவருடைய கிருபை மேல எவ்வளவு நம்பிக்கை. என்ன அந்த அளவுக்கு ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. அந்த ஃபிளஷ் ஆச்சும் எனக்கு மிஞ்சும். நான் அதை வச்சு ஆண்டவரை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. நம்மளுடைய வாழ்க்கையில இது நடக்குதா? ஒரு காரியத்துல நம்மளையே நம்ம ஆராய்ந்தே பார்த்துட்டு வர்றோம். அப்படியே லைனா நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டு வருவோம். நம்ம இதை செய்யறோமா? ஏன்னா நம்ம எல்லாருக்குமே உபத்திரம் இருக்கு. நம்ம லைஃப்ல நம்ம அப்படியே நம்மளுக்கே நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே வரலாம். ஆம் ஐ டூயிங் திஸ்? நான் இப்படி இருக்கேனா? ஆம் ஐ ட்ரஸ்டிங் காட்? அவருடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேனா? அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்துட்டே வரணும். சோ 2வது காரியம், ட்ரஸ்ட் காட் அண்ட் ரிலை ஆன் காட்ஸ் மர்சி. ஒருவேளை நம்மளுக்கு சோதனைகள், சஃபரிங்ஸ் வரும் பொழுது நம்ம ட்ரஸ்ட் காட். வி ஹேவ் டு ட்ரஸ்ட் காட். அவருடைய மர்சில நம்ம ரிலையா இருக்கணும். 3வது காரியம் நம்ம பார்க்கிறோம், காட் ரிஃபைன்ஸ் அஸ் இன் ஆர் பெயின். நம்மளுடைய பெயின்ல காட் நம்மள என்ன பண்றாரு? புடமிடுகிறாரு. யோபு 23:10 நம்ம வாசிக்கிறோம். பட் he knows the way that I take. When he has tested me, I will come forth as gold. இப்ப அந்த கோல்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது நெருப்புல போட 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 என்ன ஆகும்? அது நல்ல ஷைன் கொடுக்கும். சோ அதே மாதிரிதான் அது வந்து அதே போலதான் நம்ம வாழ்க்கை. நம்ம இங்க ஒரு இடி அங்க ஒரு இடி வாங்கினாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த புடமிடும் பொழுதுதான் நம்ம வந்து ஒரு சுத்த பொண்ணா நம்ம வழங்க முடியும். சோ இன்னைக்கு யோபுவோட வாழ்க்கையிலயும் அவருடைய ஃபேத், இட்ஸ் a question of faith இங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் வந்து என்ன புடமிட்டு இருக்காரு. இஸ் ரிப்ளைங். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்றாங்க. ஆண்டவர் வந்து என்ன புடமிட்டு இருக்காரு. அவர் புடமிட்ட பின்பு நான் என்ன பண்ணுவேன்? பொன்னாய் விளங்குவேன் அப்படின்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு ஃபேத் காட் மேல. இந்த சஃபரிங்ஸ்ல என்ன வந்து புடமிட்டுக்கிட்டு இருக்காரு. ஐ நோ, எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. நம்ம சொல்றோமா அத? இந்த சஃபரிங்ஸ்க்கு அப்புறம் நான் பொன்னாய் விளங்குவேன் அப்படின்னு நம்ம சொல்றோமா? யோசித்து பாருங்க. God refines us in our pain. ஆண்டவர் நம்மள புடமிடுறதுல நம்மள என்ன பண்றாரு? பொன்னாய் விளங்க செய்கிறாரு. நம்மளோட பெயின்ல வந்து அவர் நம்மள புடமிடுகிறார். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, accept that we are unworthy. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, யோபு ஒரு கட்டத்துல யோபு 31ல இருந்து 35 வரைக்கும் பாக்குறோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ இப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, அதனாலதான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது? யோபு என்ன பண்றாரு? ஆண்டவரே, இவங்க எல்லாம் இவ்ளோ பேசுறாங்களே ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆன்சரை தாங்கன்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு. Job demands for an answer from God. யோபு 31, 35 வரைக்கும் நம்ம பாக்குறோம். அவரு டிமாண்ட் பண்றாரு ஒரு ஆன்சருக்கு. அப்ப வந்து ஆண்டவர் அப்பவும் பேசல. அந்த 40வது அதிகாரத்துலதான் அவர் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, God questions Job. அங்க வந்து அவர் கொஸ்டின் பண்றாரு. ஜோப வந்து கொஸ்டின் பண்றாரு. என்னன்ட்டு, do you know the secrets of the creation of the world? அவரோட மகிமைய அவர் கொஸ்டின் கேக்குறாரு. நான் இந்த நான் வந்து கிரியேட் பண்ணேனே, இதோட சீக்ரெட்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோபுட்ட கேக்குறாரு. சீயோட பவுண்டரி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோபுட்ட இப்படி நிறைய கேள்விகளை கேக்குறாங்க. காட் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா யோபுக்கு எதுலயுமே ஆன்சர் இல்ல. எந்த क्वेश्चनக்குமே ஆன்சர் இல்ல. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, we don't have answer for the questions that comes from God. அப்போ நம்மளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? காட क्वेश्चन பண்றதுக்கு, டிமாண்ட் பண்ணி ஆண்டவர்ட்ட எனக்கு இத சொல்லுங்க, எனக்கு இத தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? we don't have any answer. நம்ம கடவுள்ட்ட ஆன்சர் கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவர் கேக்குற ஒவ்வொரு क्वेश्चनக்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. சோ நம்ம அவர்ட்ட கேட்காம இருக்கிறதே நல்லது. ஏன்னா நம்ம அதை ஒப்பு கொடுத்துட்டோம்னா நம்ம கேட்கவே மாட்டோம். ஆண்டவரே, ஏதோ ஒரு பாடு வழியா என்ன நடத்துறீங்க ஆண்டவரே, நீங்க நடத்திட்டு போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தப்பிச்சு வந்துருவோம். இந்த டிமாண்ட் பண்ணும்போது அந்த டிமாண்டுக்காக தான். ஜோப் டிமாண்ட்ஸ் ஃபார் an answer from God.
அதனால ஆண்டவர் கேட்கிறாரு, இவ்ளோ நிறைய கேள்வி இருக்கு. அது 2, 3 அதிகாரம் போகும். அந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. யோபுக்கு ஆன்சரே இல்ல. அப்பதான் அவர் சொல்றாரு, ஐ அம் அன்வர்தி. ஹவ் கேன் ஐ ரிப்ளை டு யூ? ஐ புட் மை ஹேண்ட் ஓவர் மை மவுத். அப்படி வச்சுக்கிற ஆண்டவரே, எனக்கு எதுக்குமே ஆன்சர் இல்ல. நான் வர்தி கிடையாது. ஐ அம் அன்வர்தி. நான் தகுதி இல்ல. அத கேட்கறதுக்கு நான் தகுதி இல்ல ஆண்டவரே. ஐ அம் அன்வர்தி அப்படின்னு சொல்லி யோபு சொல்றாரு. சோ நம்மளும் ஆண்டவர்ட்ட சொல்லலாம், ஆண்டவரே நான் வந்து அன்வர்தி. ஐ அம் நாட் வர்தி. நான் அன்வர்தி. நம்மள தாழ்த்துவோம் ஆண்டவர்ட்ட. நம்மள சஃபரிங்ஸ்ல ஆண்டவர்ட்ட நம்மள தாழ்த்துவோம். அவர் நிஜமா நம்மள மோல்ட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நம்ம விட்டு கொடுப்போம். நம்மள தாழ்த்துவோம். யோபுவ போல நம்ம தாழ்த்துவோம். ஆண்டவர்ட்ட அந்த டிமாண்ட் பண்ண வேண்டாம். வை? எதுக்கு? வேண்டாம். ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நீங்க ஏதோ அனுபவிச்சிருக்கீங்க. அது நடக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம விட்டு கொடுப்போம். யோபுவோட வாழ்க்கையில நம்ம படிக்கிறோம், அக்செப்ட் தட் வி ஆர் அன்வர்தி. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, லீன் நாட் ஆன் அதர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, யோபுவோட 3 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்றாங்க? கம்ஃபர்ட் பண்ண வராங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. கம்ஃபர்ட் பண்ண வராங்க, கன்சோல் பண்ண வராங்க. அவனோடு கூட சேர்ந்து அழுவுறாங்க. அவனோடு கூட அவங்க இருக்கிறாங்க. அவங்க வைஃப் கூட போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜோப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் presented God as angry and judgmental against Job. ஆண்டவரை எப்படி போர்ட்ரே பண்றாங்க யோபு கிட்ட அப்படின்னா, உன் மேல ஆண்டவர் கோவமா இருக்காரு, அவர் ஜட்ஜ்மெண்டலா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க போர்ட்ரே பண்றாங்க. ஆனா God was not like that. He was not. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. சோ நம்மளுக்கு சோதனை வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கூட இருப்பாங்க, வருவாங்க, நம்ம சொந்தக்காரங்க நம்ம கூட இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பேசுறாங்க? ஏன்னா நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிறோம். நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் ஏன் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார்? நம்ம விட்டு கொடுப்போம். எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா அவங்க பேசும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம செவிய அவங்க கிட்ட சாய்த்திடக்கூடாது. ஏன் நம்மளுக்கு மென்டர் யோசிச்சு பாருங்க. இத நான் தியானிக்கும்போது, நான் என்னோட மென்டர்ட்ட நெறைய வாட்டி நான் பேசியிருக்கேன். அக்கா இப்படி எனக்கு இந்த மாரி இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? அப்படின்னு அழகா அவங்க வந்து நம்மள கைட் பண்ணுவாங்க. வேத வசனத்தின்படி கைட் பண்ணுவாங்க. அந்த வேத வசனத்தோட தான் பேசுவாங்க. ஆனா இதே நான் போய் வேற யார்ட்டயும் போய் கேட்டேன் அப்படின்னா, அவங்க என்ன எப்படி கைட் பண்ணுவாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அந்த சோதனையில நான் யார்கிட்ட கைடன்ஸ் கேட்கிறேன்? இத பத்தி நான் யார்ட்ட ஷேர் பண்றேன்? நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம புறஜாதியார்ட்ட நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல அவ்வளவுதான் முடிஞ்சது. இந்த சஃபரிங்ஸ நம்ம கிராஸ் பண்ணி வரவே முடியாது. இது நம்ம லைஃப் அப்படியே ஒரு ஹோல்ல கொண்டு வந்துரும். We are blessed to have mentors. நமக்கு நெறைய பேருக்கு தெரியும். அந்த மென்டார், மென்டியோட ரிலேஷன்ஷிப்ல நம்ம அவங்க கிட்ட நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் நிஜமா சொல்றேன். இட் இஸ் நாட் த மென்டார் ஹூ இஸ் ஸ்பீக்கிங். காட் ஹூ இஸ் வித் த மென்டார், ஹி இஸ் ஸ்பீக்கிங். இந்த வசனம் ஒண்ணொண்ணு ஆறுதலின் வசனமா இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, என்னால இத வெளிய வர முடியும். இந்த சஃபரிங்ஸால என்னால வெளிய வர முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வருவோம். நம்ம ஆண்டவர வந்து என்ன பண்ண மாட்டோம்? கிரம்பிள் பண்ண மாட்டோம். சோ கீப் இன் மைண்ட் யார்கிட்ட நம்ம ஷேர் பண்றோம்? அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், யாரோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம காது குடுக்குறோம்? பீப்பிள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். நீ இதுக்கு தான், நீ இப்படி எல்லாம் பண்ண, அதனால தான் நீ இப்படி இருக்க. நோ, அவங்க நம்ம செவிய அவங்களுக்கு சாய்க்க வேண்டாம். ஆண்டவர்ட்ட காத்திருப்போம். பொறுமையா இருப்போம். இதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லிக் குடுக்கிற பாடம். பொறுமையா இருப்போம் நம்ம. ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுத் தருவார். அந்த பாடல நம்மளுக்கு ஒருத்தர் வேணும். கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். ஐயோ! என்ன கன்சோல் பண்ண யாராச்சும் இருக்க மாட்டாங்களா? எஸ், தேர் ஆர் பீப்பிள் அரவுண்ட் யூ. தட் இஸ் வை யூ அண்ட் மீ ஆர் இன் YRP. பீப்பிள் இருக்காங்க. ஆஸ்க் தோஸ் பீப்பிள். காட் அவங்க மூலமா நம்மள கன்சோல் பண்ணுவாரு. நம்மளோட சஃபரிங்ஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இது எல்லாமே நான் என் லைஃப்ல அனுபவிச்சிருக்கேன். சோ டூ இட். ட்ரை பண்ணுங்க. ஜோப் 42:7ல நம்ம வாசிக்கிறோம். After the Lord had said these things to Job, he said to Eliphaz the Temanite, I am angry with you and your two friends because you have not spoken the truth about me as my servant. ஆண்டவர் சொல்றாரு அங்க, உங்க 3 பேர் மேல நான் கோவமா இருக்கேன். ஏன்? நீங்க வந்து என்ன பத்தி சரியா சொல்லல யோபு கிட்ட. எதெல்லாம் இல்லையோ அதுதான் சொல்லியிருக்கீங்க. சோ ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்க மேல கோவப்படுறாரு. சோ யோசித்து பாருங்க, நம்ம யார்கிட்ட போய் பேசுறோம்? லீன் நாட் ஆன் அதர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பீப்பிள்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க. எதுவுமே கேட்காதீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் என்னன்றது தெரியும். Want people to console you. இதே அந்த ஜான் சொல்வாரு, உங்களோட ஃபெலோஷிப் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அந்த ஃபெலோஷிப் நம்ம யார்கிட்ட இருக்கு? நம்ம புறஜாதியரோட வச்சிருந்தோம் அப்படின்னா, இந்த சஃபரிங்ஸ் எல்லாம் நம்ம விழுந்து போயிருவோம். அதே ஆண்டவரோட பிள்ளைகள் கூட அந்த ஃபெலோஷிப் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்க நம்ம தேற்றுவாங்க, கன்சோல் பண்ணுவாங்க, வேத வசனத்தின்படி நம்மள நடத்துவாங்க, நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. பைபிள்ல இப்படி ஒரு வசனம் இருக்கு, நீ மறந்துட்டியா? இத வச்சு ஜோம்னு அப்படின்வாங்க.
So lean not on others understanding. அடுத்து நம்ம யோபோட வாழ்க்கையில பார்த்தோம்னா forgave and prayed for his friends. அவர் என்ன பண்றாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ forgive பண்றாரு, அவங்களுக்காக பிரேயர் பண்றாரு. 42:10ல வாசிக்கிறோம், after Job had prayed for his friends, the Lord restored his fortunes and gave him twice as much as he had before. அவன் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, நம்ம இதுக்கு முந்தின ஸ்லைட்ல பார்த்தோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ஆண்டவரை பத்தி இல்லாததெல்லாம் சொன்னாங்க. அவன் எதுக்கு அந்த சஃபரிங் அனுபவிக்கிறான்றது தப்பு தப்பா அவங்க சொன்னாங்க. சோ அப்போ காட் அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்க போங்க. அவங்க 3 வாட்டி பேசுறாரு. ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு பர்ன்ட் சாக்ரிஃபைஸ நீங்க பண்ணுங்க. பண்ணிட்டு யோபு கிட்ட போங்க. ஹி வில் ப்ரே ஃபார் யூ. சோ நம்மளுக்கு இன்னைக்கு நம்மள நிந்திக்கிறாங்களா? யார் யார் நம்மள நிந்திக்கிறாங்களோ அவங்கள மன்னிக்கணும். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அந்த மன்னிக்கிற மனப்பான்மை நமக்குள்ள வருதா? அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? நீ அன்னைக்கு இப்படி பண்ணல, என் லைஃப்ல இப்படி பண்ணல, இன்னைக்கு நீ சஃபர் பண்ற, ஹாப்பியா இருக்கோமா? இல்ல அவங்களுக்காக ஐயோ கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றோமா? நம்மள கஷ்டப்படுத்துனாங்களே, அவங்கள நம்ம ஃபர்கிவ் பண்றோமா? நம்ம சொல்லலாம், என்கிட்ட எதுவுமே இல்லப்பா, நான்லாம் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டேன். ஆனா அந்த உள்ளான ஹார்ட்டுக்குள்ள கொஞ்சமா இருக்கும். ஒரு ஒரு சிரிப்பு வரும் நம்மளுக்கு. ஓகே ஓகே, நீ அனுபவிக்கிறியா அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கா? ஆஸ்க் யுவர்செல்ஃப் திஸ் கொஸ்டின். அந்த மாதிரி இருக்குமா? forgave and prayed for his friends. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக அவர் ப்ரே பண்றாரு, அவங்கள மன்னிக்கிறாரு. சோ இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற காரியம். யோபின் மூலமா நம்ம தெரிஞ்சு கொள்கிற காரியம். நம்மளுக்கு எந்த ஒரு நிந்தனை, யாராச்சும் மூலமா நிந்தனை வருது, போராட்டம் வருது, இந்த பர்சன் என் லைஃப்ல வந்து ரொம்ப என்ன டிஸ்டர்ப் பண்றாங்க, இவங்களால எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம நினைக்கிறோமா? ஆண்டவர்ட்ட அதை விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அவங்க மேல கோவப்பட வேண்டாம். அதான் நான் அப்பவே சொன்னேன், மத்தேயு 5:44ல லவ் யுவர் எனிமீஸ். உன்னை துன்பப்படுத்துறவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, உன்னை நிந்திக்கிறவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. சோ இந்த காரியத்தை நம்ம செய்யணும். அடுத்தபடியா நம்ம பார்த்தா God restores. ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் யோபு கொடுக்கிறாரு. அங்க வாஸ்தவம் அப்படின்னா, the Lord blessed the latter part of Job's life. He had 14,000 sheep, 6,000 camels, 1,000 yoke of oxen and 1,000 donkeys. அவரோட எல்லாத்தையுமே ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு, மறுபடியும் கொண்டு வர்றாரு, ரெஸ்டோர் பண்றாரு. And he also had 7 sons and 3 daughters. அதுல இன்னொன்னு பாருங்களேன், the first daughter he named, அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இவங்க டாட்டர்ஸ போல அழகுள்ளவர்கள் யாரும் இல்ல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அவ்வளோ அழகா ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த பொறுமையா அந்த சோதனையை சகிச்சுட்டு வந்ததுனால, அந்த சஃபரிங்ஸ சகிச்சுட்டு வந்ததுனால, this was the reward given to Job. Made him prosperous again. Twice. ரெட்டத்தனையா. சோ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதுக்காக இந்த மாதிரிதான் ஆசீர்வாதம் நான் சொல்ல வரல. என்னென்ன பாடு வழியா நம்ம போறோமோ அதுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்குறாங்க. சோ God restores. யோபோட வாழ்க்கையில இதை நம்ம பாக்குறோம். அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா God provides a satisfied life. நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடான லைஃப் கொடுக்குறாரு. யோபு 42:16-17 வாசிச்சோம்னா, after this Job lived 140 years. He saw his children and their children to the 4th generation. 4வது தலைமுறை வரைக்கும் அவர் பார்க்கிறாரு. And so Job died an old man and full of years. அவர் ஃபுல்லா இதை நம்ம படிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இருந்திருக்காது. அவர் நல்ல ஸ்ட்ராங்கா கடைசி வரைக்கும் வாழ்ந்திருப்பாரு. சோ அதுதான் ஆண்டவர் சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப கொடுக்கிறாரு யோபுக்கு. அதுக்கப்புறம் அந்த சஃபரிங்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு ஒரு கம்ப்ளீட், ஒரு ஹோல்சமான ஒரு லைஃப். அவருக்கு பிள்ளைங்க இருக்கு, அவருக்கு மறுபடியும் அவர் இழந்த எல்லா சொத்துக்களும் திரும்பி வருது. அவருக்கு வயசு வருடத்தை கூட்டி கொடுக்கிறாரு, ஒரு பூரணமான வாழ்க்கையை கொடுக்கிறாரு. சோ இவரோட சஃபரிங்ஸ்ல முதலாவது இதெல்லாம் அவருக்கு போச்சு. அவருக்கு என்னெல்லாம் போச்சோ அதெல்லாம் மறுபடியும் அவங்களுக்கு கிடைக்குது. So God restores and he provides a satisfied life. So நம்ம இன்னைக்கு யோபுவோட வாழ்க்கையில இந்த 8 காரியங்களை நம்ம பாக்குறோம். இதெல்லாம் நம்ம பாக்குறோம், யோபுக்கு தான் இருந்துச்சு. இந்த ஒரு 8 காரியத்திலையும் நம்ம ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கோம், இதுல இருந்து நம்ம என்ன லெசன் இன்னைக்கு கற்றுக்கொண்டோம். ஆண்டவர், எனக்கு சஃபரிங்ஸ் வரும்போது நாங்க யோபு போல இருக்கணும். நாங்க கொஸ்டின் பண்ணக்கூடாது, எங்க ஃபேத்ல நாங்க தளர்ந்து போகக்கூடாது, நீடிய பொறுமை உடவலா இருக்கணும் நாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிவார்ட்ஸ் ஆஃப் சஃபரிங். இந்த சஃபரிங்ல என்னென்ன ரிவார்ட் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். முதலாவது வசனம் 1 பேதுரு 5:10 நம்ம வாசிக்கிறோம். And the God of all grace, who called you to his eternal glory in Christ, after you have suffered a little while,
will himself restore you and make you strong, firm and steadfast. அவர் என்ன பண்றாரா, நம்ம அந்த சோதனையை அந்த லிட்டில் சகிச்சிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு, நம்மளுக்கு அந்த சோதனை முடிஞ்ச உடனே நம்மளுக்கு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையை சீர்படுத்துறாரு, ஸ்திரப்படுத்துறாரு, நம்மளை பலப்படுத்துறாரு, நம்மளை நிலைநிறுத்துறாரு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு காரியங்கள் நடக்குது. சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். So you have suffered a little while. இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்ட, நீ சஃபர் பண்ண, நான் உனக்கு இதெல்லாம் ரெஸ்டோர் பண்றேன்னு சொல்லி காட் நம்மளுக்கு இந்த பிளெஸிங்க கொடுக்குறாங்க, இந்த ரிவார்டை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலைநிறுத்துகிறார். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜேம்ஸ் 1:12 நம்ம பார்க்கிறோம், blessed is the one who perseveres under trial. So blessed, நம்ம வந்து பாக்கியவான்கள். சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் சொல்லி பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். என்ன பெறுறோம்? ஜீவ கிரீடம். இந்த லைஃப்ல நம்ம ஆண்டருக்காக போயிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन கேட்டோம், ஏன் ஆண்டவரே நீங்க என்ன சூஸ் பண்ணீங்க? எத்தனையோ பேர் இருக்காங்க, ஆனா உங்களுடைய வேலைக்காக நீங்க ஏன் ஆண்டவரே என்ன சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டருக்கு சொல்றாரு, ஜீவ கிரீடத்தை உனக்கு வச்சிருக்கேன்ப்பா, அதனாலதான் உன்னை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மகிட்ட சொல்றாங்க. சோ நம்ம ரிவார்டு என்ன அப்படின்னா ஜீவ கிரீடம், எட்டர்னல் லைஃப். இதுதான் நம்மளோட ரிவார்டு. அடுத்த ரிவார்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 கொரிந்தியர் 4:17-18 வாசிக்கிறோம், for our light and momentary troubles are achieving for us an eternal glory that far outweighs them all. So we fix our eyes not on what is seen but on what is unseen. Since what is seen temporary but what is unseen is eternal. இதுல என்ன அப்படின்னா இக்காலத்து பாடுகள் கொஞ்ச நாளுக்கு தான். நம்மளுடைய நம்ம லைஃபே வந்து இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ போறோம். நம்ம சொல்ல முடியாது நான் வந்து 200 வயசு இருப்பேன், நான் 100 வயசு இருப்பேன் நம்ம சொல்ல முடியாது. நம்ம நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கா நாளைக்கா தெரியாது, இந்த நிமிஷமா தெரியாது. சோ இந்த உலகத்துல நம்ம வாழ போறது கொஞ்ச காலம் தான். சோ இந்த கொஞ்ச காலத்துல நம்ம பாட அனுபவிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனா நித்தியம்னு ஒண்ணு இருக்கு, எட்டர்னல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு, மறுமை. அங்க வந்து நம்மளுக்கு எண்டே கிடையாது, நம்ம லைஃப்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. அங்க அழுகை கிடையாது, அங்க பற்கடிப்பு கிடையாது, பசி கிடையாது. அவ்வளோ சந்தோஷமா அந்த இடத்துல இருக்க போறோம். அங்க நம்மளுக்கு சஃபரிங்ஸ் கிடையாது. சோ அங்க நம்ம வந்து இருக்க போறோம் ஆண்டரோடு கூட பல வருடம் நம்ம சொல்ல முடியாது, கவுண்ட்லெஸ் நம்ம ஆண்டரோடு கூட இருக்க போறோம். சோ அந்த ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இத வந்து நம்ம டெம்பரரியா நம்ம இத வந்து இங்க நம்ம காண முடியாது. ஆனா அன்சீன், அங்க இட் இஸ் அன்சீன். நம்மளுக்கு இப்ப தெரியாது, அது நம்மளுக்கு யாருமே நம்ம பார்த்தது கிடையாது. ஆனா அங்க ஒரு பெரிய ஒரு ரிவார்டு இருக்கு. அந்த ரிவார்டுக்காக தான் நான் என்ன பண்றேன், இந்த போராட்டத்தை நான் போராடிட்டு இருக்கேன். பவுல் அழகா சொல்றாரு, அந்த லக்கை நோக்கி நான் தொடர்றேன், ஜீவ கிரீடத்தை பெறுறதுக்காக நான் தொடர்றேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும். என்ன ஒரு சஃபரிங் வந்தாலும் ஆண்டவரே நீங்க என்னோடு கூட இருக்கிறீங்க, நான் அந்த எட்டர்னல் லைஃப் அடையிறதுக்காக நான் ஐ எம் ரெடி டு பேர் எனி சஃபரிங்ஸ் ஃபார் யூ. என்ன நீங்க புடமிட போறீங்க, என்ன நீங்க பர்ஃபெக்ட் ஆக்க போறீங்க. எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், அவர் நம்மள பர்ஃபெக்ட் ஆக்க போறாரு, பூரணப்படுத்த போறாரு. அந்த பூரணப்படுத்தி நம்மள அந்த நித்திய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு அந்த நித்திய வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்க போறாரு. சோ அந்த அவ்வளோ பெரிய ரிவார்ட் நமக்கு இருக்கு. ஆர்தர் ஹாஷ், நான் இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆர்தர் ஹாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு டென்னிஸ் பிளேயர். இந்த பிளேயர் வந்து நல்ல ஒரு லெஜெண்டரி பிளேயர். இவர் வந்து இந்த வை மீ அப்படின்றத அவரோட வாழ்க்கையில பாக்குறாரு. என்ன அப்படின்னா அவருக்கு வந்து நல்லா டென்னிஸ் விளையாடுறாரு, அவர் நிறைய ட்ராஃபிஸ் வின் பண்றாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி. அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு பிளட் கொடுக்கறது என்ன ஆயிடுச்சுன்னா HIV பாசிட்டிவ் பிளட் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சோ அதன் மூலமா அவங்க அக்வயர் அந்த அந்த HIV அவங்களுக்கு வந்துச்சு, அவங்க பிளட்ல கலந்துடுச்சு. சோ அந்த டைம்ல ஜனங்கள்லாம் கேக்குறாங்க, why did God have to select you for this? இந்த மாதிரி ஒரு பேட் டிசீஸை ஏன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும், ஏன் உங்களை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஃபேன்ஸ் எல்லாரும் கேக்குறாங்க. அப்ப அவர் சொன்னது, when I was holding the cup in my hand, I never asked God why me. அந்த கப்பை நான் என் கையில ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்கல why me அப்படின்னு சொல்லி நான் கேட்கல. எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுங்க இந்த ட்ராஃபி, அவங்களுக்கு கொடுங்க, ஏன் எனக்கு கொடுத்தீங்கன்னு நான் கேட்கவே இல்லை. So now that I am in pain, how can I ask God? இப்ப நான் பெயின்ல இருக்கேன், நான் எப்படி ஆண்டவர்கிட்ட why meன்னு கேட்க முடியும்? அப்ப நான் அங்கேயும் why meன்னு கேட்டிருந்தா நான் இங்க why me கேட்டிருக்கலாம். நான் அதுல கேட்கல, I never asked God. So நான் இதுலயும் கேட்கறது எனக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்தர் ஹாஷ் சொல்றாரு.
கடைசியா நம்ம பார்த்தோம்னா, when the Old Testament prophets can suffer without having an indwelling of the Holy Spirit, why not we? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேதத்துல பழைய காலத்துல ப்ராஃபட்ஸ் எலைஜா, சாம்வேல், எரேமியா, இவங்க எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் யாருக்குமே பரிசுத்த ஆவியை பத்தி தெரியாது. ஏன்னா ஆஃப்டர் தட் ஒன்லி பரிசுத்த ஆவி, ரைட்? புது நியூ டெஸ்டமெண்ட்ல. சோ அவங்க அப்படி இருந்துமே அவங்க என்ன பண்ணாங்க? யோபு இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க சஃபரிங்ஸ் எப்படி சகிச்சாங்க? பொறுமையோடு சகிச்சாங்க. இன்னமும் ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்தாங்க. உங்க லைஃப் காட் இஸ் டூயிங் சம்திங் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே இருக்கு, வேதம் இருக்கு, பீப்பிள், மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு இருக்கு. இவங்களோட லைஃப் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் இந்த சஃபரிங்ல நம்ம அழுறோம். ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கிறாங்க தெரியும், அவர் நம்மள வெளியே கொண்டு வந்துருவாரு நம்மளுக்கு தெரியும். அப்படி இருந்தா நம்ம என்ன பண்றோம்? அழுறோம். ஆனா அந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபட்ஸ்க்குலாம் அது கிடையவே கிடையாது. they suffered without the indwelling of the Holy Spirit. ஆனா இன்னைக்கு நமக்கு ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கு, நம்மள கைட் பண்றாரு ஹோலி ஸ்பிரிட். நிறைய சாட்சிகள் இருக்கு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் நம்ம பார்த்தோம்னா எவ்வளவு நம்மள கன்சோல் பண்ற மாதிரி எத்தனை வார்த்தைகள். இன்னும் நிறைய லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் கூட இருக்கு. நிறைய ஊழியக்காரர்கள், தேவ மனிதர்கள், அவங்க இந்த உலகத்தை விட்டு கடந்து போனவங்களும் நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஆண்டவர்கிட்ட இனிமே நம்ம சஃபர் பண்ணோம் அப்படின்னா, ஆண்டவரே why me நம்ம கேட்காம why not me, எனக்கு சஃபரிங்ஸ் தாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமா அந்த சஃபரிங்ஸை ஏற்றுக்கொள்ளணும். சோ இன்னைக்கு யோபுவோட வாழ்க்கையில நம்ம படிச்சோம், ஒருவேளை நம்ம லைஃப்ல இப்படி சஃபரிங்ஸ் வருது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுத்துருவோம். காட் ஏதோ ஒண்ணு நம்ம லைஃப்ல பண்ண போறாங்க. அவர் என்னை புடமிட்ட பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அந்த ரிவார்டுக்காக நம்மளை ஆயத்தப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த இக்காலத்து பாடுகள் இட் இஸ் டெம்பரரி, கொஞ்ச நாளுக்கு தான். இத நம்ம பொறுமையோடு சகிச்சு இந்த சஃபரிங்க தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா யூ ஹாவ் எட்டர்னல் லைஃப். அங்க ஆண்டரோடு கூட நம்ம சந்தோஷமா இருக்க போறோம், மகிமையில இருக்க போறோம். அப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம மைண்ட்ல வச்சு இந்த சஃபரிங்ஸ தைரியமா ஃபேஸ் பண்ணுவோம், ஆண்டவருக்கு விட்டு கொடுப்போம். ஆண்டவரே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா why me அல்ல, why not me. ஆண்டவரே இல்ல எனக்கு என்ன நீங்க சொல்லி கொடுக்கறத நான் கேட்டுக்கிறேன், இந்த சஃபரிங்ஸ்ல நீங்க எனக்கு என்ன சொல்லி கொடுக்க போறீங்களோ அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படி பேசுவோம் நம்ம. சோ இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்ம கூட பேசியிருந்தாரானா நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவரே எல்லா சஃபரிங்ஸ் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த சஃபரிங்ஸ்ல ஆண்டவரே நாங்க விட்டு கொடுக்கணும். நாங்க வை மீன் நாங்க கேட்க கூடாது ஆண்டவரே. ஏதோ ஒரு ரீசனுக்காக முதலாவது நாங்க என்ன ரீசன் சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவரே நாங்க எங்களை விட்டு கொடுத்து, இல்ல நாங்க பாவம் செஞ்சிருக்கோம் ஆனா தகப்பனே அந்த பாவத்துல இருந்து அந்த சஃபரிங்ஸ்ல இருந்து நாங்க எப்படி சுத்தமாய் வெளியே வரணும்னு சொல்லி ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. ஒருவேளை நீதிமானுக்குரிய அந்த சஃபரிங்ஸா இருந்தா தகப்பனே அதை சகித்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீங்க பொறுமையை கொடுங்க. சோர்ந்து போகாதேன்னு அந்த அழகான பாடல், வாக்களித்த தேவனை பாடி கொண்டாடு, சோதனையை சகிப்பவன் பாக்கியவான்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், ஆண்டவரை எத்தனையோ சோதனைகளுக்கு எங்களுக்கு வந்திருக்கு ராஜா, சோதனைகளை மேற்கொள்ள எங்களுக்கு பலம் தந்தீங்க. ஆனா எந்த சோதனைகளையும் ஆண்டவரை, எந்த சஃபரிங்லயும் ஆண்டவரை நாங்க உங்களை முறுமுறுக்காதபடி யோபுவோட வாழ்க்கையில நாங்க பார்த்தோம் ஆண்டவரை, நீடிய பொறுமையோடு ஆண்டவரை அந்த 8 காரியங்களையும் ஆண்டவரை அப்பா பிறர் சொல்ற காரியத்தை நாங்க எங்க காதை செவிசாய்த்து விடாதபடிக்கு அப்பா உங்க கையில நாங்க பொறுமையாய் அடங்கி இருக்கிறதுக்கு ஆண்டவரை என் தேவன் நீங்க கிருபைகளை கொடுங்க ராஜா. அப்பா இந்த மீட்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உங்க கைகளை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை, எங்க எல்லாருக்கும் ஆண்டவரை பாடுகள் உண்டு ராஜா. அப்பா ஒவ்வொரு பாடு முடிய அடுத்தடுத்து பாடுகள் எங்களுக்கு வரும் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அது why not me என்று சொல்லி ஆண்டவரே அந்த பாடுகளை நாங்க ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு பலனை தாங்க ஆண்டவரே. அப்பா அந்த பாடுகள்ல நாங்க சோர்ந்து போகாதபடிக்கு அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மேகம் போன்ற திரளான சாட்சிகளை ஆண்டவரை எங்க கண்முன் கொண்டு வந்து ராஜா. அப்பா அதை தைரியமாய் ஃபேஸ் பண்ண பொறுமையோடு நாங்க எங்களோட சஃபரிங்ஸை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே என் தேவன் எங்களுக்கு நீர் பலன் தருவீராக தகப்பனே. அப்பா நீங்க எங்களோடு கூட பேசினதற்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரி மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். Thank you.